அதிமுக பணிமனை திறப்பு விழா வேடசந்தூரில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வடமதுரை ரோட்டில் அதிமுக தேர்தல் பணிமனை கட்சியின் மூத்த உறுப்பினர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது வேடசந்தூர் வேட்பாளர் டாக்டர் விபிபி பரமசிவம், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தென்னம்பட்டி பழனிசாமி, மாவட்ட விவசாய அணி செயலாளர் டி.சி. ராஜ்மோகன், ஒன்றிய செயலாளர்கள் வேடசந்தூர் மேற்கு ஜான்போஸ், வேடசந்தூர் கிழக்கு பழனியம்மாள் சவடமுத்து, வடமதுரை ஒன்றிய செயலாளர்கள் லட்சுமணன் மற்றும் தண்டாயுதம், வேடசந்தூர் பேரூர் செயலாளர் பாபுசேட், எரியோடு பேரூர் செயலாளர் அறிவாளி, அயலூர் பேரூர் செயலாளர் ராகுல் பாவா, வடமதுரை பேரூர் செயலாளர் பாலசுப்பிரமணி மற்றும் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் விபிபி பரமசிவம் அவர் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் இன்றைக்கு இந்த தேர்தல் பணிமனையினை திறந்து வைத்திருக்கின்றோம். திறந்து வைத்தது யார் என்று கேட்டால், கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் கருவாரட்டி பழனி முதற்கொண்டு அமைச்சர்கள் காயப்பன் முதற்கொண்டு இந்த கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் இந்த தேர்தல் அலுவலகத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டி.சி. ராஜ்மோகன், மாவட்ட விவசாய அணி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் போஸ் பழனியம்மாள் போன்றவர்கள், நகர செயலாளர்கள் நம்முடைய பி.டி.ஆர். பாலசுப்ரமணியன், ஒன்றிய செயலர் லட்சுமணன், கே.பி.ஆர். என்று அழைக்கக்கூடிய கே.பி. ராமசாமி அவர்கள், அதே போன்று இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய நம்முடைய பாபு சேட் அவர்கள், அதே போல நம்முடைய தண்டாயுதம் அவர்கள், அறிவாளி போன்ற அன்புக்குரிய சகோதரர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு முத்தாய்ப்பாக சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியுடைய மூத்த முன்னோடிகள், ஒன்றிய நகரசபை செயலாளர்கள், அதே போன்று பாமகவிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கணேஷ் போன்ற அன்பு சகோதரர்கள் மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சி அமமுக வந்து சுரேஷ் போன்ற அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழக முன்னோடிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, நாம வந்து என்னைக்கு பரமசிவம் அவர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவித்தார்களோ அன்றைக்கே நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்க ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கோம் என்கின்ற ஆமை முயல் கதையாக போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அரசியல் நிகழ்வு, அரசியல் பணிகளை எல்லாம் நாம் வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஒன்றிய தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைவரும் வருகை வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமையும் பொறுப்பும் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆக நீங்கள் அத்தனை பேருமே வந்து இங்கே வந்திருக்கோம். வேட்பாளர் தாக்கலாகிவிட்டது. வேட்பாளர் ஊருக்கு சென்று வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கு வாக்குகளை போடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே நாம் செய்ய வேண்டிய பணி ஏதுமில்லை என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நாம் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறையவே இருக்கின்றது. நீங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவரவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே அவரவர்கள் வீடுகளுக்கு சென்று அந்த வாக்குகளை சேகரிக்கக்கூடிய பணிகளை முறையாக அமர்ந்து பார்ப்பதில்லை. எல்லா அவசர காலத்தில் அனைத்து நீங்கள் முறையாக நம்ம இதுக்கு போயிட்டு இருக்கோம். அது அந்த காலத்தில் அது சரியா இருந்தது. இப்போ வந்து நாம என்ன செய்யறோம், எது என்ன செய்கின்றார், நாம எப்படியெல்லாம் நம்முடைய திட்டங்கள், நாம் இதுவரைக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள், எடப்பாடியார் இப்ப அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, இதெல்லாம் நாம் எப்படி நடைமுறைப்படுத்த போகின்றோம், இதெல்லாம் நீங்க வந்து உட்கார்ந்து பேசணும். அது என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. போறீங்க, நோட்டீஸ் கொடுக்குறீங்க, வணக்கம் வணக்கம் ஏன் நினைச்சு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். யாரும் வந்து உட்கார்ந்து ஒரு வீட்டுல உட்கார்ந்து எப்படி இருக்கீங்க, ஊர்ல என்ன இருக்கீங்க, யார் என்ன பண்றா, என்ன பேசுறா, என்ன சொல்றாங்க, நம்ம ஏன் திமுக வர்றாங்களா வந்து கேட்கறாங்களா, நீங்க என்ன சொல்றீங்க, அது யார் வாங்கி கொண்டு கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, வீட்டுல போடுறோம் ஒரே வார்த்தை தான், உங்களுக்கு தாங்க போடுறோம், வடிவேல் சொல்றவங்க யாருக்கா போட ஒன்றுமே போட்டேன் அப்படிங்கிற வந்து என்ன இருக்குன்னு அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நாம வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணணும்.
மாதிரியான அரசுக்குள்ள நினைக்கிறாங்கிறத நீங்க வெளிப்படுத்த அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினாக்கா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கிற விஷயம் கிடைத்தீங்க. அப்படி இல்லாம வந்து அவங்கள்ட்ட போய் ஓட்டு போடுங்க சொன்னா அவங்க சரிங்க சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால வந்து நீங்க வந்திருக்கவங்க போறாங்க விஐபி தான் வந்திருக்கீங்க. அதனால வந்து எல்லா விஐபிகளும் விஐபிகளும் அவரவர்கள் பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது சென்று கண்டிப்பான முறையில நான் சொன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. மூத்துக்குடி நான் எல்லாரும் இயங்கணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் இப்படி இயக்கிறப்ப அவங்களுக்கே நீங்க வந்து என்ன ஒரு பூத்துக்கு அதிகபட்சம் வீடு இருக்கு. காலையில ஒரு பாருங்க, இந்த வீடு பாருங்க, சாயந்தரம் ஒரு இது வீடு பாருங்க, அந்த டீமை பிரிச்சு கூட பாருங்க, 2 மணியா கூட பாருங்க. ஆனா வந்து நீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் அமர்ந்து பேசுகின்ற பொழுதுதான் நம்ம வந்து நிச்சயமாக அவர்களுடைய கருத்துக்களை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நாம எப்பவுமே எல்லா தேர்தலையும் வித்தியாசமான தேர்தலுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த இதோட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நாம வந்து டிவிக்கில யாரும் ஓட்டு கேட்கறதுக்கு ஆளுங்க கேட்டு எங்கேயுமே வரல. ஆனா ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்குன்னு பரவாயில்ல பேசுறாங்க. அது எல்லாரும் உள்ளவங்க தேவைதான் தெரியும். அப்ப ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்குன்னு சொன்னா அவங்களை எப்படி மாத்துறது? அவங்களை எப்படி நீங்க மாத்துவீங்க? பிள்ளைகிட்ட பொண்ணுகிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அவங்களெல்லாம் போய் உட்கார்ந்து பேசினதா கண்டிப்பா சொல்ல முடியுங்கிறத முதலில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டு நாம் போய் பேசுகின்ற இடத்திலே அவருக்கு செல்லக்கூடிய அந்த செயல்களுக்கு பதில் சொல்லி நிச்சயமாக வெற்றி நம்மளே என்பதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லி எல்லாரையும் சிறப்பான முறையில் பணியாற்ற வைக்க வேண்டிய உங்களுடைய கடமை பொறுப்புமாக இருக்கின்றது. தேர்தல் பணிமனை சாஸ்திர சமுதாயம். இங்க வந்து இந்த லோக்கல்ல நம்ம நகரத்தில் சொன்னா அவங்க வந்து இங்க இருப்பாரு, அவங்க லோக்கல் இங்க போவாங்க வருவாங்க. அது நம்முடைய வேட்பாளர் இந்த பக்கம் வரும்போது வேற ஏதாவது இங்கிருந்து வேலை சந்திக்கிறாங்க உட்கார்ந்து பேசணும்னாக்க இங்க வரைக்கும் உட்காருவாங்க பேசுவாங்க. அதுக்கான பணிமனை தான். முதலாம் எல்லா பேரும் வந்து இங்கே உட்காந்து இங்கே வழி சாப்பாடு சாப்பிட்டு வழி சாப்பிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு ஒரு காலம் ஒன்று வந்துச்சு. பழைய காலம் அது. இப்ப அதெல்லாம் கிடையாது. அவரவர்கள் பகுதியில் அவரவர்கள் பூத்துல அவரவர்கள் ஊர்ல நீங்க என்ன பணி செய்றீங்களோ அதான் கற்றுக்கிறீங்க. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கண்டிப்பா